இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து அறிவியல் நம்புவீங்களா இல்ல அது வந்து ஜாதகத்தை நம்புவீங்களா? நான் அறிவியல் தான் நம்புவேன் ப்ரோ. ஜாதகத்துக்கு மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. எப்படி சொல்றீங்க? ஜாதகம் தான் எல்லாமே அது சொல்றபடி நடக்கும். அதுல என்ன இது பண்றாங்களோ ஜாதகத்துல அதே மாதிரி நடக்கும். சயின்ஸ் இருந்தா தானே எல்லாமே இயங்குது. சயின்ஸ்ல ஜோசியங்கிறது வந்து அது ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை தான், அவ்வளவுதான். அது ஒரு மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவோம். அறிவியல் தான். அறிவியலை தான் நம்புவோம். சயின்ஸ் தான் நம்புவோம். ஜாதகம், இந்த பூசாரி, இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மாதிரிலாம் நம்பிக்கை இல்லை ப்ரோ. வேற ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? ஜாதகத்துக்கு மேல நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கையே கிடையாது யாரு மேலேயும். இல்ல அதுல வந்து சொல்றது சிலது நடந்திருக்கு, சிலது நடக்காம இருக்கு. அதை பத்தி என்ன? அதெல்லாம் எல்லாமே நடந்திருக்கு எங்க வாழ்க்கையில. எல்லாருமே நடந்திருக்குது. இன்னதான் நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லிடுவாரு. பைரவர் கோயில்ல ஒரு ஐயர் இருக்காரு, அவர்கிட்ட தான் நான் பாப்பேன். அதுல என்ன நடக்குதுன்றதையும் சொல்லிடுவாரு, இனிமே நடக்க போறதையும் சொல்லிடுவாரு. அஸ்ட்ராலஜிங்கிறது எப்படி இருந்தது என்னங்கிறது நமக்கு யாரும் தெரிய போறது இல்லை. முன்னாடி சொல்லி வச்சிருக்காங்க, அதை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். பட் அறிவியல் தான் எல்லாத்துக்கும், இனிமே வரப்போறதுக்கும் சரி வந்ததுக்குமே முக்கியமான காரணம் வந்து சயின்ஸ் தான்.